பார்சல் உணவுப் பொருட்களில் சைவ அசைவ குறியீட்டை குறிப்பிடுவது அவசியம் என்று தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ள நிலையில் அதுகுறித்து மக்கள் குரல் பகுதியில் திருநெல்வேலி மாவட்டம் அம்பை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தான் குழந்தைகள் ஆசைப்பட்டு சாப்பிடுறாங்களோ, மனைவிக்கோ குழந்தைக்கோ ஆசைப்பட்டு வாங்கிட்டு போய் மிட் நைட்ல ஓபன் பண்ணி அதை தூங்கிட்டு இருக்க பசங்களை எழுப்பி வச்சு அதை உழைக்கும் போது சைவ சாப்பாடுனா அவர் மனநிலை கேட்கவே வேண்டாம். அதை அனுபவிச்சு பார்த்தா தான் அவங்களுடைய மனநிலை தெரியும். அதனால வியாபார பெருமக்கள் என்ன செய்யலாம்னா, அந்த சைவ சாப்பாடுக்கு அதிகமா சாப்பிடக்கூடியனால ஒரு பச்சை கலர் குறியீடு, பச்சை கலர் மேல பார்சல் பேப்பரும், அளவோடு சாப்பிடக்கூடிய அசைவ பிரியாணிக்கு ஒரு இளஞ்சிவப்பு ஒரு குறியீடு வச்சா நல்லா இருக்கும். சில பேர் இந்த அசைவம் சாப்பிடாத ஆட்களுக்கு கூட சில ஹோட்டல்கள்ல மாறுதலா அந்த மாதிரி பேர் இருக்கு. இது யார் எதை சாப்பிடுவாங்க, என்ன சாப்பிடுவாங்க, இது எப்படி பார்சல் பண்ணணும், அவங்களுக்கு இந்த கலர்கள் கவர்கள் தேவைதானா அப்படிங்கும்போது கண்டிப்பா தேவை. இது ஒவ்வொருத்தருக்குமே தேவை. அந்த வாங்குறவங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும். நம்ம சைவம் வாங்கியிருக்கோம், நம்ம அசைவம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. அதே மாதிரி அந்த ஹோட்டல் பணியாளர்களுக்கும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அரசாங்கத்தினுடைய இந்த அறிவிப்பை ஒவ்வொரு ஹோட்டல் காரங்களும் கடைபிடிக்கணும். பசங்கள்லாம் சேர்ந்து மதியம் சாப்பாடு பிளான் பண்ணுவோம். ஒரு பையனை விட்டு பிரியாணி வாங்க சொல்லுவோம். மொத்தம் 7 பார்சல் 5 பார்சல் வாங்க சொல்லுவோம். அங்கே பார்த்தா வாங்கிட்டு வந்துடும். ஆனால் காலேஜில் பார்த்தா புரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த இது வீட்லேயும் ஃபங்க்ஷன்னா சிக்கன் பிரியாணி ஆர்டர் போட்டால் மட்டன் பிரியாணி வரும். இதே மாதிரி கடைகளுக்கு பாக்ஸு கண்ணாடி பாக்ஸ் மாதிரி மேலே பிளாஸ்டிக் பாக்ஸ் மாதிரி வச்சா கொஞ்சம் தெரியுற மாதிரி நல்லா இருக்கும். அப்போ ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி இருக்கும். இப்போ ரெடிமேட் போட்ட பார்சல்ல சில பேர் சைவத்தில் 2 இட்லி இல்லை 2 தோசை இல்லை சப்பாத்தி அப்படின்னு ஆர்டர் வாங்கியிருப்பாங்க. அந்த இருக்கிறவங்கள ஏதாவது மாறி சைவத்துக்கு பதில் அசைவம் ஆயிடுச்சு அப்படின்னா வாங்கிட்டு போறவங்களோட நிலைமை பரிதாபம். போத் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. பியூர் சைவமா இருக்கிறவங்க அந்த அசைவ உணவு கையில் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க. ஒருவேளை இன்டைம் ஒரு 10 மணி அந்த மாதிரி இருந்தாலும் அடுத்தால அவங்க வேக முடியாது, மிகப்பெரிய கஷ்டத்துக்குள்ளாயிடுறாங்க. வாங்கிட்டு வரும்போது என்னன்னா பிரியாணி கேட்போம், அந்த நேரத்தில் புரோட்டா மாற்றி பார்சல் வந்தது உண்டு. அதை வச்சு கூட சமாளிச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதுல குறியீடு மாற்றி இருந்தா அதுல போய் எப்படி கண்டுபிடிக்க, அந்த குறியீடு வச்சு எந்த சாப்பாடு வந்திருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க, அது மாதிரி தான் எப்படி கண்டுபிடிக்க முடியாது. அதனால அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். மக்கள் குரல் பகுதியில் அம்பை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.